டேய் பைத்தியமாடா நீ. கேன்டீன் வந்தால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்டோமா கிளாஸுக்கு போனோமான்னு இருக்கணும். ஏன்டா நீ இப்படி இருக்க? சரி விடு விடு, கண்டுக்காத. எது கண்டுக்க கூடாதே? என்னடா சொல்ற? அடே கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா தான் இருங்களேன்டா. எப்போ பாரு தோணன்னு பேசிக்கிட்டு. இவன் ஒருத்தன் சும்மா பேசவே விட மாட்டான். என்னது இது? தமிழ் கொஞ்சம் பின்னாடி வரேன். ஏன் பின்னாடி எதுக்கு பூமாரி நான் பார்க்கணும்? நீ பார்த்தினா உனக்கே தெரியும். சரி சரி இரு பார்க்குறேன். டேய் மூஞ்சதான் கொஞ்சம் மாற்றி தொலைய, நல்லாவே இல்லை. ரொம்ப பண்ணாத, மாற்றிட்டேன் போதுமா? சரி சரி அப்படியே கொஞ்சம் நவுந்தினா நல்லா இருக்கும். எதுக்குடா நான் ஊறணும்? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நவுறா நவுறணும் அவ்வளோதான். டேய் உனக்கு மட்டும் நான் தனியாக சொல்லணுமா? நவுறேன். என்ன சொன்ன? ஐயோ இவன் வேற. டேய் நான் ஒன்றுமே சொல்லடா, உன் நவுற தாண்டா சொன்னேன். கொஞ்சம் நவுந்து வா. ஏன்டா எதுக்கு நான் ஊறணும்? நவுறுன்னா நவுறு, எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்கக்கூடாது. என்ன பூமாரி இவங்கெல்லாம் இங்கே நிற்கிறாங்க? இன்னைக்கும் நம்ம மாட்டிக்கிட்டோமா? எனக்கு இது நடக்கும்போது தாண்டி ஒரு டவுட் வருது. என்ன டவுட் பூமாரி? கேளு பார்ப்போம். அதுவா, இந்த லில்லி, ரோசி, சத்யா இவங்க 3 பேர் எப்படி தான் இதுலேருந்து தப்பிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களாம் தப்பிச்சிடுறாங்க, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிறோம். ஆமாம், அது யோசிக்கவே இல்லை. அன்றைக்கி கோவிலில் கூட இப்படி தான் ஆச்சுல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படியே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இங்கே சுபீரும் நிற்கிறானா? இப்போ அவன்கிட்ட பேசலாம், ஆனால் கூட நிற்கிறாங்களே, வேறு வழி இல்லை. இப்போதைக்கு பேச வேணாம், அப்படியே போவோம். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? வா போகலாம். அப்போலேருந்து போகலான்னு சொன்னது நீ தான், ஆனால் யோசிச்சுட்டு நிற்கிற. வா போகலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். என்னாச்சு பூமாரி போகிற மாதிரி தெரியுது? ஒரு வேளை இவங்க கிண்டல் பண்ணிடுவாங்க, ராவிங் பண்ணுவாங்கன்னு நினச்சி போகிறாளோ? பூமாரி ஒரு நிமிஷம் இரு. டே அருள், கார்த்திக் 2 பேரும் கிளாஸுக்கு போங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். ஏன்டா என்ன பண்ண போற? அது மட்டும் இல்லை, உனக்கு எப்படி பூமாரி தெரியும்? பூமாரின்னு கூப்பிடுறியே, அவன் கேட்குறேன். அதெல்லாம் நான் கிளாஸில் வந்து சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போங்க. சரிடா வா போகலாம். இவன் ரொம்ப ஓவராக பண்ணுவான். சரி சரி, நீ பூமாரிட்ட பொறுமையாக அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வா, நான் போகிறேன். டேய் அவன் ஏன்டா அப்படி சொல்கிற? அதெல்லாம் எதுக்கும், உனக்கு பேச தானே போகிறேன்னு சொன்னா, பேசிட்டு வா போ. இவன் எதுக்கு இவ்வளோ கோவமாக பேசுகிறான்? டேய் உனக்கு தெரியுமாடா எப்படிடா எனக்கு பூமாரியை தெரியும்னு? கிளாஸுக்கு வந்து சொல்லு. தெரியும், வந்து சொல்கிறேன். பூமாரி உன் பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அது மட்டும் இல்லை, இவங்களை இதற்கு பார்த்தது கூட இல்லை. நீ தான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியும். நான் பேசிட்டு வரேன், நீ போ. ஒரு வேளை பூமாரி லவ் பண்ணுறவங்களா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும், அவள்கிட்ட அப்புறமா கேட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் அப்புறமா சொல்ல தான் போகிறா. பூமாரி கிளாஸுக்கு வந்து சொல்லு. சரிடி, கண்டிப்பாக சொல்கிறேன். பூமாரி அவன் கூட இருக்காங்கண்ணே, அவங்க ஃப்ரெண்டு தானே, அவங்கள கொஞ்சம் போக சொல்றியா? நான் அவன்கிட்ட பேசணும். சரி சுபி, நான் போக சொல்கிறேன். தமிழ் போதும் நிறுத்து, நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது, போகிறேன். அது மட்டும் இல்லை, அவங்களோட நேம் உனக்கு எப்படி தெரியும்? சரிடி ரொம்ப பண்ணாத போடி, நான் தான் சொல்கிறேன்னு சொன்னேன், அப்பயே சொல்கிறேன் இதே சேர்த்து. சரிம்மா தாயே, நான் போகிறேன். சொல்லு சுபி, எதுக்கு கூப்பிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து பயந்தியா எதுக்காவது? அப்படி திடீர்னு எதுக்காவது பயந்தியான்னு கேட்கு. அது ஒன்றும் இல்லை, என் கூட 2 பேர் இருந்தாங்களே, அவங்க இருக்கும்போது நீ ஏதோ பயந்துட்டு வெளில போகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால தான் சரி வந்துட்டு கேட்போமேன்னு கேட்குறேன். ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட்டே வரும்போது இவங்களாம் எங்கள்கிட்ட நேம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களா, நாங்கள் கூட ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவும் பண்ணல. ஆனாலும் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு. ஸோ அதனால தான் பயந்துட்டு இருந்தேன். அவ்வளோதானா? அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே. சும்மா ஃபஸ்ட்டே வரவங்கள்ட்ட சும்மா பேசுறது மட்டும்தான், மற்றபடி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. சரிடா, இதுக்கு தான் கூப்பிட்டியா? நான் கூட வேறு எதுக்கோ கூப்பிட்றேன்னு நினச்சேன். ஆமாம், அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். திடீர்னு சாரிலலாம் வந்திருக்கேன். அது ஒன்றும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னே லில்லி, அவள் தான் வந்துட்டு என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது காலேஜில், வாங்க சாரி கட்டலாம் அப்படின்னு. சரி கட்டுறதும் கட்டுறேன், அதுக்கு நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக கட்டியிருக்க, கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கலாம்ல, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சரி சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி சரி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். என்னால் நம்பவே முடியல என்னோடய சேனலாக இது அப்படின்னு. நிஜமாகவே எனக்கு 20 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது எனக்கு ஒரு பெரிய ரீச்சாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படியாவது நான் 100 தாண்டிடணுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அண்ட் பார்ப்போம் அது எப்படி நம்மளுக்கு அமையுது அப்படின்னு. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி மறக்காமல் 20 சப்ஸ்கிரைபர்ஸுமே எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டும் இல்லை லைக்கும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் மறக்காமல் வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோஸ் ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் எனக்கு எடிட்டிங் பண்ணுறது அந்தளவுக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் புதுசாக என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எப்போ என்னால் என்னென்ன எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் தெரிஞ்சுட்டு பண்ணுறனோ அப்போ தான் ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸே போடலாமான்னு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை நான் இம்ப்ரூவ் பண்ணி போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா சில கேரக்டர்ஸ் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா சத்யாவை தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் மீதி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் தான் அடுத்தடுத்த கேரக்டர் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன் என்னை கூட பூமாரின்னு ஒரு 18 சம்திங் சூஸ் பண்ணியிருந்தீங்க. என்னை சூஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் சூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. பட் ஐ மீன் இப்போ நான் எனக்கே பூமாரின்ற கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சத்யாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2 கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ். அதையும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு தான் நினச்சேன். பட் எல்லாத்தையும் விட சத்யாவுக்கு தான் அதிகமாக இருக்கே தவிர்த்து வேறு யாருக்கும் அதிகமாக இருந்த மாதிரி தெரியல. பார்ப்போம், நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து சாட்டர்டே சண்டே 2 நாளும் வீடியோஸ் கொஞ்சம் லாங்காக வரும். இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன், சாரி.